ஹலோ மக்களே, இந்த சாட்டர்டே சினிமாவில் நம்ம எந்தெந்த படம்லாம் கம்பேரிசன் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி அண்ட் மலையாளத்தில் மம்முட்டி அவர்களோட பசூகா, ஆழப்புழா ஜிம்கானா, கடைசியா மரணமாஸ். இந்த படங்கள்லாம் நம்ம இந்த சாட்டர்டே சினிமாவில் கம்பேர் பண்ணி இந்த சாட்டர்டே சினிமாவோட வின்னர் யாரு அப்படின்னு சொல்ல போறோம். சரி வாங்க ஸ்டுடியோக்குள்ள போகலாம். The Sunday Cinema. The Sunday Cinema. Sunday Cinema. நம்ம குட் பேட் அக்லி எடுத்துப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகே அவர்கள் ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்காரு. ஸோ உங்க ஒய்ஃப்காகவும் பையனுக்காகவும் கேங்ஸ்டரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் அவங்க பையனுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஸோ அவருக்கு திருப்பியும் கேங்ஸ்டராக மாற வேண்டிய சுச்சுவேஷன் வருது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையா இருக்கு. இதில் பாசிட்டிவான சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஏகே அவர்கள் தான். ஏகே அவர்களுக்கான ஒரு ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லலாம். ஏகே அவர்களுக்கான பழைய படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அண்ட் மியூசிக்ஸ் படத்தில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய சீன்ஸ்ல மியூசிக் யூஸ் பண்ணி ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபைட்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக கொரிவ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தில் நெகட்டிவ் நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் மற்ற கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்த அளவுக்கு ஸ்டோரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா படத்தில் அதிகமாக அஜித் அவர்களோட பழைய படத்தோட ரெஃபரன்ஸ், அதுக்கு வரமா இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. படமுமே ஈஸியாக ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. ஸோ கதையில் டேரக்டர் அவர்கள் எதுவுமே புதுசாக காட்டலையோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. பட் ஓவராலாக இந்த படம் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறித்தனமான அஜித் அவர்கள் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பட் காமன் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட் தான். பட் இருந்தாலும் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ்க்காகவே இந்த படம் ஓடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்து பசூகா எடுத்துப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியில் அதிகமாக கிரைம் நடக்குது. ஸோ இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அவங்களால இதை தனியாக தடுத்து நிறுத்த முடியல. ஸோ அதனால போலீஸ் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண ஆடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா படத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையாக இருக்கு. இல்லை பாசிட்டிவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் எண்டில் வர ட்விஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ரைட்டிங்காக பார்த்தா ஒரு சீனுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் நெகட்டிவ் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன் எடுக்கிறப்போ ரொம்பவுமே லென்த்தாக இருக்குது சீன். அதனால படம் பார்க்குறப்போ நமக்கு அங்கங்கே லேக் தெரியுது. இதில் படத்தில் முழுக்க முழுக்க மம்முக்காவை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. மற்ற கேரக்டர்ஸ்க்கு பெரிய ஒரு ரைட்டிங் கொடுக்கலையோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஸோ ஓவராலாக படமே ரொம்பவுமே ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியுது. ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்னில் இந்த படம் ஒன் டைம் வாட்சபுளாக இருக்கும். அடுத்து ஆழப்புழா ஜிம்கானா எடுத்துப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காகவே 5 ஃப்ரெண்ட்ஸ் காலேஜுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங்காக அவங்க கெரியராக சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த படத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த படத்தோட கதையாக இருக்குது. இதில் நான் பாசிட்டிவ் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பேசிக்காகவே ஒரு ஃபீல் குட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவுமே சூப்பராக போச்சு அப்படின்னு சொல்லணும். அண்ட் படத்தில் கதையாக எதுவுமே இருக்காது. 5 பசங்களோட வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிறதான் கதையாகவே அமைச்சிருப்பாங்க. அண்ட் மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் அப்புறமா ஆர்டிஸ்ட்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் நெகட்டிவாக நான் என்ன சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கதையோட ஓட்டம் டைலூட் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஓவராலாக அந்த கதையுமே எந்த ஒரு பர்பஸுமே இல்லாமல் போகிற ஒரு நார்மல் கதை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால ஜாலியாக ஒரு 5 பசங்களோட கதையை பார்க்குற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். கடைசியாக மரணமாஸ் எடுத்துப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 தனித்தனி கேரக்டர்ஸ் ஒரு பஸ்ஸில் ஒன்றா ஜாயின் ஆகுது. ஸோ அந்த நைட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையாக இருக்குது. இல்லை நான் பாசிட்டிவாக சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேரக்டருக்குமே ஒரு நல்ல ரைட்டிங் இருக்குது. அந்த சீனில் அந்த கேரக்டர் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அண்ட் பேசிக்காகவே இது வந்து ஒரு சீரியல் கில்லிங் படம் தான். ஆனால் அது இன்வெஸ்டிகேட்டிவ் நோட்டில் போகாமல் ரொம்பவுமே காமிக்கலாக போச்சு. அதனாலேயே படத்தில் நம்மள அறியாமல் நிறைய இடத்துல நம்ம சிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அண்ட் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்பவுமே ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் நெகட்டிவாக என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் சீரியல் கில்லராக இருந்தாலுமே ரொம்பவுமே காமிக்கல் டச் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு. பட் போக போக கொஞ்சம் ஓவர் டூ ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஓவராலாக எப்பவுமே சீரியல் கில்லர்னா ரொம்பவுமே சீரியஸான நோட்லேயே படம் பார்த்துட்டு இப்போ ஒரு காமெடியான அட்டம் பண்ணுறப்போ எங்களுக்கு இது கொஞ்சம் ஒர்க் ஆன மாதிரி தான் தோணுச்சு. ஸோ நீங்கள் வேணால் ஜாலியாக அந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, இந்த எல்லா படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லியாச்சு. பட் இந்த சாட்டர்டே சினிமா வின்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கும் குட் பேட் அக்லிக்கு கொடுக்கணும் தான் ஆசை. பட் குட் பேட் அக்லி ஏகே ஃபேன்ஸுக்கு மட்டுமே பிடிக்கிற அளவுக்கு இருக்கு. காமன் ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இதுவே பசூகாக்கு வந்தால் பசூகா ரொம்பவுமே ஸ்லோவாக இருந்தனால பார்க்குற நமக்கு ரொம்பவுமே லாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆலப்புழா ஜிம்கானா மரணமாஸ் வேணா இந்த வீக்கெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவுமே ஜாலியாக போகும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்துலையுமே சில நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. பட் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா இந்த 2 படத்தை நீங்கள் வேணா இந்த சாட்டர்டே சினிமாவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த 4 படத்தில் எந்த படம் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. The Sunday Cinema. The Sunday Cinema. The Sunday Cinema.